ஸ்ரீ குருபியோ நமக. திருப்பாவை 2ஆம் நாள் பாடல். ஓரடிக்குள் சொல்லும் ஒரு கதை. பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமனடி பாடி யசோதை ஆயர்பாடியிலே நந்தகோகுலத்தில் தயிரை மத்தினால் கடைந்த பொழுது வெண்ணெய் திரண்டு வந்தது போல ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலிலே அமிர்தம் கடைவதற்காக மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு கடைந்த பொழுது முதலில் ஆலகால விஷம் என்ற கொடிய விஷமானது மிதந்து வந்தது. அப்பொழுது சிவபெருமான் பார்த்தார். தேவர்களை காப்பதற்காக அந்த விஷத்தை உண்ட பொழுது அங்கே பார்வதி தேவியானவள் சட்டென அவருடைய கழுத்தை பிடித்தார். அந்த விஷமானது அங்கேயே தங்கிற்று. அதனால் நீலகண்டன் என்று சிவபெருமானை போற்றி துதிக்கின்றோம் அல்லவா? அந்த பார்க்கடலிலே வந்த அமிர்த கலசத்துடன் தேவர்களுக்கெல்லாம் பையத்துயின்ற பரந்தாமன் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மேல் படுத்து யோக நித்திரையில் உறங்குவது போல பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சி தருகின்றாரே அந்த பரந்தாமன். நம்மையெல்லாம் காக்கும் கடவுள் அல்லவா? தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை மட்டுமல்லாமல் காமதேனு என்ற பசுவையும் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சத்தையும் ஐராவதம் என்ற யானையையும் இதுபோன்ற செல்வங்களையெல்லாம் கொடுத்து அருளினானே அந்த பரந்தாமன் தேவர்களுக்கு மட்டுமா செல்வங்களை கொடுப்பான்? இந்த மார்கழி மாதத்தில் நாமும் அவரை போற்றி துதித்தோமேயானால் நமக்கும் செல்வத்தை வாரி வாரி வழங்குவான். வாருங்கள் அந்த பரந்தாமனை போற்றி துதிப்போம். நன்றி, வணக்கம்.